நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். when a wave propagates it is treated as the propagation of wave front என்றான். வேவு அண்டு வேவ் ஃப்ரண்ட் ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியும். வேவ் அப்படின்னா எப்படின்னா நல்லா கவனிங்க. வேவ்னா ஒரு அலைன்னு சொல்லுவாங்க, சரியா? அலை, ரைட்டா? இப்போ இப்படி தான் போகும் வேவ், அலை, ரைட்டா? ஆனால் திசை இப்படி தானே நேராக தானே போகுது. இங்கேருந்து ஆரம்பித்து மேலே இங்கேயும் போயிட்டு வருது, ரைட்டா? ஆனால் இது திசை இப்படி இருக்கிறது, ரைட்டா? அதான் ரே என்ன இப்போ நம்ம ஏற்கனவே இப்போ என்ன படித்தோம்? வேவ் ஆப்டிக்ஸ். அதேமாதிரி ரே ஆப்டிக்ஸ்னு சொல்கிறோம். ரேன்னா நேர்கோட்டில் தான் செல்லும், ரைட்டா? இது ரேன்னு சொல்லலாம். அலை ஒரு ரே மாதிரி செல்லும், நேர்கோட்டில் செல்லுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? துகள்கள், பார்ட்டிகிள்ஸ் என்ன செய்யும்? இதில் உள்ள அந்த அலையில் உள்ள பார்ட்டிகிள்ஸ் ஆப்போசிட் 90 டிகிரியில் வைப்ரேட் ஆகும்னு படிச்சிருக்கோம். இந்த அலை இப்படி இருக்குன்னா, இந்த அலை இப்படி கதிர் போகுதுன்னா, இந்த ஒரு புள்ளியில் உள்ள ஒரு துகள் எப்படி 90 டிகிரியில் ஐசோலேட் ஆகும். இப்படி 90 டிகிரி பெர்பெண்டிகுலர் டு த வேவ். இந்த அலை ஒவ்வொரு புள்ளியிலையும், இந்த அலையில் உள்ள ஒவ்வொரு புள்ளியில் உள்ள பார்ட்டிகிள்ஸ் 90 டிகிரியில் ஐசோலேட் ஆகும், ரைட்டா? அப்போது இந்த வேவ் நல்லா பாருங்கள். இந்த வேவ் டைரெக்ஷன் இங்கே பாருங்கள். வேவ் இப்படி தான் போகுது. வேவ் இந்த டைரெக்ஷனில் தான் போகுதுன்னா இந்த வேவ் ஃப்ரண்ட்டும் என்ன செய்யும்னு சொன்னால், இந்த பார்ட்டிக்கிள் வைப்ரேட் ஆகுது இல்லையா, அந்த பார்ட்டிக்கிள் எவ்வாறாக வைப்ரேட் ஆகுதோ அதே மாதிரி தான் வேவ் ஃப்ரண்ட்டும் வைப்ரேட் ஆகும். எப்படின்னா இந்த அலை இப்படி போகிறது நேர் திசையில். அப்போ இது இப்படி தான் வைப்ரேட் ஆகும், ரைட்டா? இது அலை முகப்புன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? வேவ் ஃப்ரண்ட்னா அலை முகப்புன்னு சொல்லுவாங்க. இப்படி நல்லா கவனிச்சிட்டிங்களா? அலை வந்து இந்த இப்படி தான், அந்த அதற்கு இதுதான் அலை. ஆனால் என்ன டைரெக்ஷனில் போகுது? இந்த டைரெக்ஷனில் போகுது. ஆனால் இந்த வேவ் ஃப்ரண்ட் ஒன்று என்ன செய்யணும், இதற்கு பெர்பெண்டிகுலராக என்னது வைப்ரேட் ஆகும். அந்த வேவ் ஃப்ரண்ட் என்ன செய்யுது? அலை இப்படி போகுதுன்னா அதுக்கு பெர்பெண்டிகுலர் தானே, திரும்பி இப்படி வந்தால் பெர்பெண்டிகுலர். இதுதான் வேவ் ஃப்ரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறான். when the wave propagates, வேவ் ப்ரொபகேட்ஸ்னால் அலை பரவும் போது, அதாவது செல்லும் போது, இட் இஸ் ட்ரீட்டட்னா as a propagation of wave front என்று சொல்லப்படுகிறது. இட் இஸ் ட்ரீட்டட்னா அது சொல்லப்படுகிறது. இந்த அலை பரவுதல் இஸ் ட்ரீட்டட்னா சொல்லப்படுகிறது. எவ்வாறாக? as the propagation of wave front அப்படின்றோம். அதாவது அலை முகப்பின் ப்ரொபகேஷன் என்னது? பரவுதல் என்று சொல்லப்படுகிறது. புரிந்தா? அலைமுகப்பின் பரவுதலை தான் எவ்வாறாக சொல்லுகிறார்கள் என்றால் வேவ் ப்ரொபகேஷன் என்று சொல்லப்படுகிறது அப்படின்றான். அதை ஏற்கனவே காமிச்சோம் இல்லையா? நல்லா இந்த திருப்பியும் காமிக்கிறேன். இப்போது அலை இவ்வாறாக செல்லுகிறது, சரியா? அலை இவ்வாறாக செல்லுகிறது. அப்போ டைரெக்ஷன் இது தானே, இங்கேருந்து இந்த டைரெக்ஷனில் போகிறது. ஆனால் வேவ் ஃப்ரண்ட் எப்படி போகும்னா இந்த அலைக்கு ஜஸ்ட் பெர்பெண்டிகுலர். இது அலை இப்படி போச்சுன்னா இதுக்கு பெர்பெண்டிகுலராக செல்லும், இப்படி, ரைட்டா? இப்போ இந்த அலை இப்படி போச்சுன்னா இதுக்கு பெர்பெண்டிகுலராக இப்படி செல்லும். இந்த புள்ளியில் அலை ஃப்ரண்ட் எப்படி பெர்பெண்டிகுலர், இப்படி தான் பெர்பெண்டிகுலராக செல்லும். நல்லா பார்த்துக்கோங்க. வேவ் ஃப்ரண்ட் இஸ் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு த வேவ் டைரக்ஷன். வேவ் ப்ரொபகேஷன், வேவ் பரவுதலுக்கு வேவ் ஃப்ரண்ட் வந்து பெர்பெண்டிகுலராக செல்லும். அப்போ வேவ் ஃப்ரண்ட் வந்து செல்லும்போது அது ஒரு புதிய வேவ் உண்டாகும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் கேளுங்களேன். இப்போது இந்த இது வச்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு ரவுண்டு இருக்குல்லையா, இது என்னது? இது தண்ணி, ரைட்டா? இதில் நடுவில் ஒரு கல்லை போடுறாங்க. கல்லை போட்டால் ஒரு அலை வருது, அடுத்து இன்னொரு அலை, இதெல்லாம் அலைகள், ரைட்டா? இந்த ரவுண்டாக இருக்கிற அலைகள் எப்படின்னு நல்லா பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஒரு அலை உண்டாகும், அந்த அலை அடுத்த இடத்துக்கு போய் இன்னொரு அலை உண்டாகும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த புள்ளி, இந்த இடத்துல ஒரு அலை ஃபஸ்ட்டு நீ கல்லை போடும்போது, இந்த இடத்துல இது கிணறு தண்ணி, இந்த இடத்துல ஒரு கல்லை போடும்போது ஃபஸ்ட்டு ஒரு அலை உண்டாகும். அப்போ அடுத்த ஒரு அலை உண்டாகும். அது எப்படின்னா இந்த அலை இங்கே வந்துடும், அது அடுத்து ஒரு அலை உண்டாகும். அப்போ இந்த ரெண்டாவது அலை இங்கே வந்துடும், கடைசி அலை, அடுத்து ஒரு அலை உண்டாகும். அப்போ இது தள்ளிகிட்டே போகும், அலை புதிதாக உண்டாகிட்டு வரும். அதுதான் இப்படி இருக்குது, ரைட்டா? ஆனால் இந்த வேவ் ஃப்ரண்ட் என்ன செய்யும்னா, இது அலை இப்படி வருது இல்லையா, இங்கே பாருங்கள், அலை இப்படி வருகிறது. அப்படின்னு வேவ் ஃப்ரண்ட் எப்படி போகும்? இப்படி போகும். இந்த அலைக்கு பெர்பெண்டிகுலர் தான் அலை இப்படி உண்டாகுதுன்னா பெர்பெண்டிகுலராக தான் வேவ் ஃப்ரண்ட். அது அலை முகப்புன்னு சொல்லுவாங்க. அந்த அலை முகப்பின் காரணமாக தான் இன்னொரு அலை உண்டாகிறது. ஏன்னு சொல்ல பாருங்களேன். இந்த பாருங்க, நான் எப்படி நான் உண்டாக்கியே காமிச்சிடுறேன். இப்போ இது ஒரு அலை, ஃபஸ்ட் அலை உண்டாகிறது. அப்போ இதிலிருந்து அலை முகப்பு உண்டாகுது. அலை முகப்பு எப்படி? இதுக்கு பெர்பெண்டிகுலராக போகும், புரியுதா? இப்படி போகும்.
அப்போ இந்த அலைமுகப்பு பாரு, இந்த அலைமுகப்பு இப்படி போகும். அப்போ இந்த அலைமுகப்பு இப்படி அலைமுகப்போட இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணினா இது ஒரு அலை ஆயிடுதா? அப்போ இந்த அலை இது செகண்டரி வேவ்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செகண்டரி வேவ்லெட்ஸ். இந்த அலைமுகப்பில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் இந்த பாருங்கள், இது அலைமுகப்பு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தேன்னு சொன்னால் அப்போ என்னது செகண்டரி வேவ்லெட்ஸ் வந்துடுது. அப்போ ஒவ்வொரு அலையும் இப்படி மேலே மேலே போயிட்டே இருக்கும். இது ஒன்று ஒன்று உண்டாக அதை தான் சொல்லுவாங்க. அதாவது வேவ் ப்ரொபகேஷனுக்கு பெர்பெண்டிகுலராக அமைவது தான் வேவ்லெட்ஸு. அந்த வேவ்லெட்லேருந்து உண்டாகிறது தான் செகண்டரி வேவ்லெட். செகண்டரி வேவ்லெட் கண்டுபிடிப்போம், ரைட்டா? அதை த வேவ் ப்ரொபகேட்ஸ், அதாவது வென் த வேவ் ப்ரொபகேட்ஸ்னா வேவ் வந்து பரவும்போது அது எவ்வாறாக சொல்லப்படுகிறது? அந்த வேவ் அலை எவ்வாறாக சொல்லப்படுகிறது? இட் இஸ் ட்ரீட்டட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எப்படி? ஆஸ் த ப்ரொபகேஷன் ஆஃப் த வேவ் ஃப்ரண்ட். அப்படின்னா ப்ரொபகேஷன்னா பரவுதல் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட், அலைமுகப்பின் பரவுதல் தான் அலை பரவுதல் என்று சொல்லப்படுகிறது. அப்போ சொன்னாலே இப்போ இந்த வேவ் ஃப்ரண்ட் இப்படி போக அந்த எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அது ஒரு வேவ் ஆயிடுது இல்லையா? அதான் சொல்கிறான். த வேவ் ஃப்ரண்ட் இஸ் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் த ப்ரொபகேஷன் ஆஃப் த வேவ். சொல்லிட்டானா இல்லையா? வேவ் ஃப்ரண்ட் வந்து எப்பயுமே பெர்பெண்டிகுலராக இருக்கும். எதற்கு? ப்ரொபகேஷன் ஆஃப் த வேவ், அலை பரவுதலுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும் வேவ் ஃப்ரண்ட். சொல்லிட்டானா? இங்கே பாருங்க, இதுதான் அலை பரவுதல், ரைட்டா? அப்போ இதுக்கு பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். இந்த ஒவ்வொரு இதுலேயும் பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். அப்போ அந்த அலை இப்படி போகுதுன்னு வச்சுக்கிறோமே, உதாரணத்துக்கு இப்படி தானே போகுது. இப்படி அலை வந்து இப்படி தான் போகும், நேர் திசையில் தான் போகும். அப்படின்னா இது பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். அலை வந்து அலையோட ப்ரொபகேஷனுக்கு அலை ஃப்ரண்ட் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். சரியா? த வேவ் ஃப்ரண்ட் இஸ் ஆல்வேஸ் எப்பயுமே பெர்பெண்டிகுலராக இருக்கும். எதற்கு? டு த டைரக்ஷன் ஆஃப் த டைரக்ஷன் திசை ஆஃப் த ப்ரொபகேஷன் பரவுதல். என்ன பரவுதல்? ஆஃப் த வேவ், அலை பரவும் திசைக்கு. அதாவது இது வேவ் ஃப்ரண்ட் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். as the direction of ray is the direction of the propagation of the wave. நல்லா பார்த்துக்கோ. டைரக்ஷன் ஆஃப் ரேனாலும் டைரக்ஷன் ஆஃப் வேவ்னு சொன்னாலும் ரெண்டு ஒன்று தான், ரைட்டா? இப்போ உதாரணத்துக்கு இது டைரக்ஷன் ஆஃப் ரே இப்படி தானே போகுது. இங்கேருந்து ஆரம்பித்து அப்படி மேலே போய் இந்த திசை, அப்போ திசை இங்கேருந்து ஆரம்பித்து இங்கிட்டு தானே போகுது. இதை அலைன்னு சொல்லுவாங்க, இதை ரேன்னு சொல்லுவாங்க. ரெண்டு கழுதே ஒன்று தானே. டைரக்ஷன் ஆஃப் ரேயும் இது, அப்போ டைரக்ஷன் ஆஃப் வேவும் இது, ரைட்டா? இங்கேருந்து போய் மேலே கீழேயும் போய் இங்கிட்டு தானே போகுது, ஒரே டைரக்ஷனில் தானே போகுது. அதான் சொல்கிறான். த டைரக்ஷன் ஆஃப் ரே இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த வேவ். த டைரக்ஷன் ஆஃப் ரே இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த வேவ். இந்த இருக்கு இல்லையா? அதான் சொல்கிறேன். as the direction of ray is the direction of the propagation of the wave, right? next, the wave front is always perpendicular to the ray. அப்போது நல்லா பாருங்கள், வேவ் ஃப்ரண்ட் வந்து வேவுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும்போது அப்போ ரேக்கு பெர்பெண்டிகுலராக தானே இருக்கும். அதான் the wave front is always perpendicular to the ray as shown in figure 7.1b அப்படிங்கிறான். 7.1b இந்த போட்டிருக்கான் பாருங்கள். வேவ் ஃப்ரண்ட் இந்த வருது பாரு, உள்ள கூடி வேவ் வருது. வேவ் ஃப்ரண்ட் இந்த வருது, வேவ் உள்ள கூடி இதான் வேவ். சரியா? இது வேவ் வருகிறது, ரைட்டா? நான் வேணால் காமிக்கிறேன். இப்போ இது வேவ், ரைட்டா? என்ன சொன்னோம்? வேவ் ஃப்ரண்ட் இஸ் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு த வேவ்னு சொன்னோம். இது வேவ். அப்போ இந்த ஒரு புள்ளியில், உதாரணத்துக்கு இந்த புள்ளியில் வேவ் ஃப்ரண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும், இப்படி இருக்கும். சரியா? இந்த ஒரு புள்ளியில் எடுத்தாலும் இப்படி தான் இருக்கும். இந்த புள்ளியில் எடுத்தீங்கன்னா இப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்கும், ரைட்டா? இப்போ வேவுக்கு வேவ் ஃப்ரண்ட் பெர்பெண்டிகுலர், அப்போ ரேக்கு வேவ் ஃப்ரண்ட் பெர்பெண்டிகுலர். இந்த வேவ் வந்து இப்படி போகிறது, ஆனால் திசை எப்படி ஒரே திசை தானே. அப்படியா? இந்த வேவை ரேன்னு சொல்லலாம். அப்போ ரேக்கும் வேவ் ஃப்ரண்ட் பெர்பெண்டிகுலர் இப்படி தான் இருக்கும், பெர்பெண்டிகுலர். இது ரேனா பெர்பெண்டிகுலராக இருக்கும். சரியா? பெர்பெண்டிகுலராக தான் போகும். சரி, பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு, the shape of the wave front observed at a point depends on the shape of the source and also the distance at which the source is located. நல்லா பார்த்துக்கோங்க. என்ன சொல்கிறேன் பாருங்கள். அதாவது
இப்போ த ஷேப் ஆஃப் த வேவ் ஃப்ரண்ட் என்னது அலை முகடுன்னு அர்த்தம். அந்த அது பெர்பெண்டிகுலர் அலைக்கு பெர்பெண்டிகுலராக வருது. அதை இந்த ஷேப் இந்த அலை முகப்போட வடிவமானது இஸ் அப்சர்வ்ட்னா கவனிக்கப்படுகிறது. அது எப்படி இருக்குன்னு சொல்லப்படுகிறது. ரைட்டா, அலை முகப்பின் வடிவம் எவ்வாறாக இருக்கிறது அப்படின்னா அட் ஏ பாயிண்ட் ஒரு புள்ளியில் அலை முகப்போட வடிவம் எப்படி இருக்குன்னா எதை சார்ந்திருக்கிறது? டிபென்ஷன் சார்ந்து இருக்கிறது. எதை? ஆன் த ஷேப் ஆஃப் த சோர்ஸ் அப்படின்னா ஒரு மூலத்தோட ஷேப் வடிவத்தை மற்றும் அதனோட தூரத்தை, அந்த அலை முகப்பு எங்கே இருக்கிறது என்ற தூரத்தையும் சார்ந்திருக்கிறது. ஆல்சோ த டிஸ்டன்ஸ் தூரம் அட் விச் த சோர்ஸ் இஸ் லொக்கேட்டட். தூரம் எவ்வளோ தூரத்தில் அந்த சோர்ஸ் மூலமானது அமைந்திருக்கிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. இது எப்படி புரியல, நான் படம் போட்டு காமிக்கிறேன். இது ஒரு கிணறு, சரியா? நான் ஒரு சின்ன கல்லை போடுறேன். இந்த கல் இவ்வளோ பெரிய சைஸ் இருக்குது, இன்னொரு கல் இவ்வளோ பெரிய சைஸ் இருக்குது, ரைட்டா? இப்போ சின்ன கல்லை போடுறேன். அப்போ இந்த கிணத்து தண்ணி, இதெல்லாம் தண்ணி, ரைட்டா? எல்லாம் தண்ணி. சின்ன கல்லை போட்டால் சிறிய அலைகள் தான் வரும். இப்படி சிறிய அலைகள் போயிட்டுருக்கும், ரைட்டா? அப்போ இந்த ஒவ்வொரு அலையிலையும் ஒரு அலை, ஃபஸ்ட் அலையிலையும் எல்லா அலையிலும் ஒவ்வொரு புள்ளியில், இப்போ இந்த புள்ளியில் வேவ் ஃப்ரண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதனோட புள்ளியில் இப்படி பெர்பெண்டிகுலராக இருக்கும். எந்த அலையிலும் வேவ் ஃப்ரண்ட் பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும், சரியா? அப்போ என்ன சொல்கிறான், அப்போ இந்த இடத்துல வேவ் ஃப்ரண்ட் எவ்வளோ இருக்கிறதோ அதை விட இந்த இடத்துல கூடுதலாக இருக்கும், ரைட்டா? இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, இதில் வேவ் ஃப்ரண்ட் வந்து வடிவம் கூடுதலாக இருக்கும். தூரத்தில் உள்ளதை விட இதில் கூடுதலாக இருக்கும், ரைட்டா? அப்போ ஒன்று என்ன சொல்லியிருக்கான், அதனோட டிஸ்டன்ஸ், இந்த வேவ் ஃப்ரண்ட் அமைந்திருக்கும் டிஸ்டன்ஸ் எங்கே, இந்த சோர்ஸ்னு எந்த இடத்துல கல்லை போடுறியோ அந்த இடத்துலேருந்து அதனோட தூரம் மற்றும் அதனோட சோர்ஸ்னு எவ்வளோ பெரிய கல்லை போடுற, பெரிய கல். இப்போ இதே நான் இந்த கல்லை போடுறேன்னாப்பா, இது ஏதாவது இந்த கல்லை போட்டால் சின்ன அலை, இந்த கல்லை போடுறேன், டுமால்னு போடுறேன், தண்ணி அலை பெருசாக வரும். பார்த்துருக்கியா? அப்போ அதனோட ஷேப் ஆஃப் த சோர்ஸ், இதுதான் சோர்ஸ். இதை போடுறோமோ அதுதான் சோர்ஸோட வடிவம் மற்றும் தூரம், அந்த சோர்ஸ்லேருந்து இந்த அலைமுகப்போட தூரத்தை பொறுத்து இருக்கிறது, ரைட்டா? த ஷேப் ஆஃப் த வேவ் ஃப்ரண்ட் அப்சர்வ்ட்னு கவனிக்கப்படுகிறது, கண்காணிக்கப்படுகிறது. எப்படி? அட் ஏ பாயிண்ட், ஒரு புள்ளியில், எந்த அலையில் உள்ள ஒரு புள்ளியில், அலையில் தானே வேவ் ஃப்ரண்ட் இருக்கும். அது வேவ் ஃப்ரண்ட் பெர்பெண்டிகுலராக இருக்கும், ஆனால் ரைட்டா? அல்லது ரேலையும் இருக்கும். பெர்பெண்டிகுலர் டு த ரே ஆர் வேவ், த வேவ் ஃப்ரண்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த ரே ஆர் வேவ் ஃப்ரண்ட், ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், அப்போ என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அதாவது த ஷேப் ஆஃப் த வேவ் ஃப்ரண்ட் அப்சர்வ்டு அட் ஏ பாயிண்ட், ஒரு புள்ளியில் அலை முகடோட வடிவமானது இரண்டை சார்ந்திருக்கிறது. சோர்ஸோட ஷேப்பு மற்றும் தூரம், சோர்ஸ் வந்து எவ்வளோ தூரத்தில் இந்த அலை முகப்பு இருக்குதுன்னு சார்ந்திருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் த ஷேப்னா வடிவம் ஆஃப் த சோர்ஸ்னால் மூலம், வந்து எவ்வளோ வெறி கல்லை போடுறோமோ அதை சார்ந்திருக்கிறது. அண்ட் ஆல்சோ மேலும் த டிஸ்டன்ஸ் அட் விச், டிஸ்டன்ஸ் தூரத்தையும் சார்ந்திருக்கிறது. அட் விச்னா அதில் த சோர்ஸ் இஸ் லொக்கேட்டட், சோர்ஸ் எவ்வளோ தூரத்தில் இந்த அலைமுகப்பிலிருந்து இருக்கிறது என்பதையும் சார்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், ரைட்டா? அப்போ a point source located at a finite distance gives spherical wave fronts அப்படின்ட்டா. ஒரு பாயிண்ட் சோர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருந்தால், சோர்ஸிலிருந்து இந்த அலைமுகடு அது வேவ் ஃப்ரண்ட் வந்து அந்த சோர்ஸ்னு நம்ம கல்லை போடுறோம்ல, அந்த இதுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருந்தால் அந்த அலை வடிவமானது எவ்வாறாக இருக்கும்னு சொன்னால், வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும்னா அந்த வேவ் ஃப்ரண்ட் ஸ்பெரிக்கல் வடிவத்தில் இருக்கும், கோள வடிவத்தில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு இது ஒரு கிணறு, இதில் ஒரு கல்லை நடுவில் போடுறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு அலை வருகிறது, இங்கே ஒரு அலை, அடுத்த அலை, இது அப்படியே போய் இங்கே போயிடுதா? அப்போது இது என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். அதாவது நல்லா பாருங்கள், இப்போ இது வந்து இந்த சோர்ஸ், இதுதான் சோர்ஸ், கல்லுலேருந்து இந்த அலை முகடு, இந்த இடத்துல முகடு, இது அலை, ரைட்டா? அப்போது அலையில் உள்ள ஒவ்வொரு புள்ளியிலையும் ஒரு வேவ் ஃப்ரண்ட் இருக்கும், ஆனால் இது பெர்பெண்டிகுலராக இருக்கும், ரைட்டா? பெர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ இந்த அலை முகடு வந்து இந்த சோர்ஸுக்கும் உள்ள தூரம் ஒரு குறிப்பிட்ட தூரமாக இருந்தால், அதிகமான தூரம் இருக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட தூரமாக இருந்தால், அப்போ இந்த அலை முகடு வேவ் ஃப்ரண்ட்டோட வடிவம் எவ்வாறாக இருக்கும், இதில் உண்டாகக்கூடிய
வேவ் ஃப்ரண்ட்டோட வடிவமானது ஸ்பெரிக்கலில் இருக்கும். இது தூரமாக இருக்கப்பா இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு வேவ். அப்போ இந்த வேவில் உள்ள வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சிலிண்டர் வடிவத்தில் இருக்கும். இது கொஞ்சம் தூரமாக இருக்கும் எது சோர்ஸ்லேருந்து. ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் ஸ்பெரிக்கல் கோள வடிவம். சற்று தூரமாக இருந்தால் அது என்ன வடிவத்தில் வேவ் ஃப்ரண்ட் அலை முகடு, அதை பெர்பெண்டிகுலர் டு த வேவ். அது எப்படி என்ன ஷேப்பில் இருக்கும்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ரைட்டா? அதே மாதிரி இன்னமும் தூரமாக இருக்கும் சூரியன்லேருந்து வருகிறது கதிர்கள். அது எப்படி இருக்கும்? பிளேன் வடிவத்தில் இருக்கும். மொத்தம் 3 தான். ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருந்தால் ஸ்பெரிக்கல் ஷேப். எது? வேவ் ஃப்ரண்ட்டோட வடிவம். அதேமாதிரி சற்று தூரம் அதிகமாக இருந்தால் எதிலிருந்து சோர்ஸிலிருந்து அது சிலிண்ட்ரிக்கல் வடிவத்தில் இருக்கும். எது? வேவ் ஃப்ரண்ட். மிக மிக இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருந்தால் அது சமதளமாக இருக்கும். இவ்வளவு தான். என்ன போட்டிருக்கான்னு பார்ப்போமா? அண்ட் ஆல்சோ த டைரக்ஷன் அட் விச் த சோர்ஸ் இஸ் லொக்கேட்டட். ரைட்டா? த பாயிண்ட் சோர்ஸ் லொக்கேட்டட் அட் எ ஃபைனைட் டிஸ்டன்ஸ். ஃபைனைட் ஒரு சொல்லிட்டாங்கல்ல, ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் பாயிண்ட் சோர்ஸ்னு இந்த கல்லை போடுறோம்லையே, அதுதான் பாயிண்ட் சோர்ஸ் இஸ் லொக்கேட்டட் அமைந்திருந்தால் அப்போ என்ன வேவ் ஃப்ரண்ட் என்னவாக இருக்கும்? ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். கிவ்ஸ் வழங்குகிறது ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்ஸ். கோள வடிவ முகப்பை வழங்குகிறது. வேவ் ஃப்ரண்ட்ஸ்னால் அலைமுகப்பு, கோள வடிவ அலைமுகப்பை வழங்குகிறது. அப்போது சற்று தூரம் அதிகம் அப்படின்னு பார்ப்போமா? அண்ட் எக்ஸ்டெண்டட் சற்று அதிகரிக்கும். இந்த ஃபைனைட் டிஸ்டன்ஸ் குறிப்பிட்ட தூரம், அது கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் தூரமாக்கினால், எது சோர்ஸ் இன்னும் தூரத்தை அதிகமாக்கினால், அண்ட் எக்ஸ்டெண்ட் அதிகரித்தால், த லைன் சோர்ஸ் அட் எ ஃபைனைட் டிஸ்டன்ஸ் ஒரு குறிப்பிட்ட தூரத்திலிருந்து தூரத்தை அதிகமாக்கினால், அண்ட் எக்ஸ்டெண்ட் அதிகமாக்கினால், எதை? அல்லது ஆர்னு போட்டு லைன் சோர்ஸ்ன்றான். லைன்னா மூலத்திலிருந்து கல்ல போகிறதில்ல, மூலத்திலிருந்து தூரத்தை அதிகமாக்கினால், எங்கேருந்து? அட் எ ஃபைனைட் டிஸ்டன்ஸ் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய மூலத்திலிருந்து நீ தூரத்தை அதிகமாக்கினால், எக்ஸ்டெண்ட் பண்ணால் என்னத்தை கொடுக்கும்? கிவ்ஸ் சிலிண்டரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்ஸ். என்னத்தை கொடுக்கும்? சிலிண்டர் வடிவத்திலான ஒரு வேவ் ஃப்ரண்ட் அலைமுகப்பை கொடுக்கும். அப்போ இதே மிக தூரமாக இருக்கிறது, இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னா பிளைன் சர்ஃபேஸை கொடுக்கும். ரைட்டா? எனி சோர்ஸ் எந்த ஒரு மூலமாக இருந்தாலும், இப்போ சூரியன் அது ஒரு மூலம் மிக தூரத்தில் இருக்கிறது. ஏ சோர்ஸ் தட் இஸ் லொக்கேட்டட் அமைந்திருக்கிறது அட் இன்ஃபைனைட்னா அளவில்லாத தூரத்தில் அமைந்திருந்தால் ஒரு சோர்ஸு எதை வழங்குகிறது? கிவ்ஸ் வழங்குகிறது பிளேன் வேவ் ஃப்ரண்ட்ஸ், சமதளமான ஒரு வேவ் ஃப்ரண்ட்ஸை வழங்குகிறது. அஸ் ஷோன் இன் ஃபிகர் 7.3. பார்த்துக்கோ. முதல்ல உள்ள படம் எதை குறிக்கிறது? ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். ரெண்டாவது என்னது? சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். இது என்னது? சற்று தூரம் அதிகம். இது என்னது? இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ். பிளேனாக அமைந்திருந்தால் என்னது? மிக மிக தூரத்தில் அமைந்திருந்தால் இந்த இது வரும். ரைட்டா? அப்போ ஹூகன்ஸ் பிரின்சிபால். ரைட்டா? அப்போ கொள்கை, ஹூகன் என்ற ஒரு சயின்டிஸ்டோட கொள்கைகள் இந்த வேவ் ஃப்ரண்ட்டை வைத்து. ரைட்டா? ஹூகன்ஸ் பிரின்சிபல்ஸ்னால் அவரோட கொள்கைகள். ரைட்டா? என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ரைட்டா? அப்போ ஹூகன்ஸ் பிரின்சிபல் இஸ் பேசிக்கலி எ ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றான். ஹூகன்ஸோட தத்துவங்கள் அடிப்படையிலேயே ஒரு வடிவியல் அமைப்பை கொண்டுள்ளது. நல்ல ஒரு வடிவியல். இவரோட தத்துவங்கள் ஹூகன்ஸ் பிரின்சிபல் இஸ் பேசிக்கலி எ ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறான். ஒரு வடிவியல் அமைப்பை கொண்டுள்ளது என்று சொல்கிறான். ரைட்டா? விச் கிவ்ஸ் அது வழங்குகிறது. எனவே இவரோட தத்துவம் விச் எதை குறிக்கிறது? இவர் பிரின்சிபலை which gives the shape of the wave front at a time if we know its shape at t is equal to 0. நல்லா பார்த்துக்கோ. இந்த ஹூகன்ஸ் பிரின்சிபல் எதை வழங்குகிறது அப்படின்னு சொன்னால் ஒரு வேவ் ஃப்ரண்ட்டோட வடிவத்தை வழங்குகிறது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு வேவ் ஃப்ரண்ட் இருக்கும். இப்போ அலை சோர்ஸுக்கு பக்கத்தில் இருந்தால் வேவ் ஃப்ரண்ட்டோட ஷேப் ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த அலை தூரமாக போக, சோர்ஸுக்கு தூரமாக போக வேவ் ஃப்ரண்ட்டோட வடிவம் மாறிக்கொண்டே இருக்கும். சரியா? அப்போ தூரமாக போக நேரம் எடுக்கும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் கேளுங்களேன். இது ஒரு கிணறு, இது கல்ல போடுற, இதான் சோர்ஸு. அப்போ அலை இப்படி இருக்குது. ரைட்டா?
அப்போ இங்கே இருக்கும்போது இது ஒரு டைம் t = 0 ஜீரோன்னு t = 0. அப்போ இந்த அலை இங்கே ஒன்று வருது, இங்கே ஒன்று வருது. அப்போ இங்கே போகும்போது எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறதுன்னு பார்க்கணும்ல. இது 0, t = 0. அலை உருவாகும் போது டைம் என்னது 0. அப்போ இந்த அலை இவ்வளவு தூரத்துக்கு பெருசாகி வரும்போது அப்போ இது எடுத்துக்கொண்ட டயத்தை பார்க்கணும் இல்லையா. அந்த டைம் இந்த 0வில் அலை முகடு என்னன்னு தெரிஞ்சிச்சு, வடிவம் தெரிஞ்சிச்சுன்னா மீதி இந்த டயத்தை நீ சொன்னாலே அலை முகடோட வடிவம் தெரிஞ்சு போயிடும். இந்த t = 0, t = 0ன்னது இந்த சோர்ஸில் இருந்து t = 0 டைம் 0வாக இருக்கும்போது அலை முகடோட வடிவம் தெரிந்து விட்டால் நீ எவ்வளோ டைம்னு சொல்கிறியா அந்த அலை முகடோட ஷேப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் பொருள். ரைட்டா, நல்லா பார்த்துக்கோ. ஹூகன்ஸ் பிரின்சிபல் பேசிக்கலி ஏ ஜியாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றான். அதாவது ஹூகன்ஸோட தத்துவம் வந்து இயற்கையாகவே அடிப்படையில் ஜியாமெட்ரிக்கல் தத்துவத்தை கொண்டுள்ளது. அப்போ விச் கிவ்ஸ் அது வழங்குகிறது. இந்த எதை குறிக்கிறது? ஹூகன்ஸ் பிரின்சிபலை குறிக்கிறது. ரைட்டா, அப்போ அந்த தத்துவமானது விச் கிவ்ஸ் வழங்குகிறது த ஷேப் ஆஃப் த வேவ் ஃப்ரண்ட். வேவ் ஃப்ரண்ட்னா அலைமுகப்பு வேவ் ஃப்ரண்ட் இஸ் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு த வேவ் அண்ட் என்னது ரேக்கும் மற்றும் அலைக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கிறது தான் வேவ் ஃப்ரண்ட். ரைட்டா, நல்லா திரும்பி சொல்கிறேன், மாற்றி எழுதிடக்கூடாது. விச் கிவ்ஸ்னால் அந்த ஹூகன்ஸ் பிரின்சிபல் கொள்கைகள் வழங்குகிறது, சொல்லுகிறது. இதை த ஷேப் ஆஃப் த வேவ் ஃப்ரண்ட்டோட வடிவத்தை சொல்லுகிறது. எப்போ நம்மளுக்கு அது அதனோட டைம் t = 0வில் டைம் வேவ் ஃப்ரண்ட்டோட டைம் 0வாக இருக்கும்போது அதோட அளவு என்னன்னு தெரிஞ்சால் அப்போ அது எவ்வளோ டயத்தில் எங்கே போயிருக்குன்னு பார்த்துட்டு அளவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது when the shape of the wave front at any time எந்த நேரத்துலையும் ஒரு வேவ் ஃப்ரண்டோட வடிவத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னா இஃப் we know the shape நம்ம அந்த வடிவத்தை அறியணும். எப்போ t = 0 டைம் t 0வாக இருக்கும்போது அலையோட அந்த வேவ் ஃப்ரண்ட்டோட வடிவத்தை அறிந்தால் டைம் எந்த டயத்துலேயும் எவ்வளோ நேரம் கழிச்சும் அந்த வேவ் ஃப்ரண்ட் எந்த வடிவத்தில் இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். டயத்தை பிறகுனால தெரிஞ்சு போயிடும் இல்லையா. அதான் சொல்கிறான். அக்கார்டிங் டு ஹூகன்ஸ் பிரின்சிபல், இந்த ஹூகன்ஸ் தத்துவத்தின் பிரகாரம் each point on the wave front behaves as a source of secondary wavelets. நல்லா கவனிக்கணும் இதை. இந்த ஹூகன்ஸ் தத்துவத்தின் பிரகாரம் ஒவ்வொரு புள்ளியும் வேவ் ஃப்ரண்ட்டோட ஒவ்வொரு புள்ளியும் எவ்வாறாக அமைகிறது? பிஹேவ்ஸ்னால் செயல்படுகிறது. எவ்வாறு? நல்லா பார்த்துக்கோ. வேவ் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளியும் ஹூகன்ஸ் தத்துவத்தின் பிரகாரம் வேவ் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளியும் பிஹேவ்ஸ்னால் அது செயல்படுகிறது. எவ்வாறாக? as the source of the secondary wavelets. சோர்ஸ்னால் ஒரு மூலமாக செயல்படுகிறது. எவ்வாறாக அப்படின்னா செகண்டரி வேவ்லெட்ஸ் ரெண்டாவது ஒரு அலைமுகப்பு உண்டாவதற்கு இந்த அலைமுகப்பில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் ஒரு மூலமாக செயல்படுகிறது. எப்படி இந்த நம்ம கல்லை போடுறோமே, கல் தானே மூல அலைகளுக்கு, அதே மாதிரி ரெண்டாவது ஒரு அலைகள் உண்டாவதற்கு முதல் வேவ்லெட்டில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் ஒரு மூலமாக செயல்படுகிறது. நல்லா பார்த்துக்கணும். அக்கார்டிங் டு ஹூகன்ஸ் பிரின்சிபல், ஹூகன்ஸ் தத்துவத்தின் பிரகாரம் ஈச் பாயிண்ட் ஒவ்வொரு புள்ளியும் ஆன் த வேவ் ஃப்ரண்ட்டில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் பிஹேவ்ஸ்னால் செயல்படுகிறது. எப்படி? as சோர்ஸாக செயல்படுது. சோர்ஸ் ஃபார் த செகண்டரி வேவ்லெட்ஸ் ரெண்டாவது ஒரு அலைமுகப்பு உண்டாவதற்கு மூலமாக இது அமைகிறது என்று சொல்லுகிறார்கள். எனவே செகண்டரி வேவ்லெட்ஸ் ஸ்ப்ரெட்டிங் அவுட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் வித் த ஸ்பீட் ஆஃப் த வேவ். ரெண்டாவது வேவ்லெட் ஸ்ப்ரெட்டிங் அவுட் பரவுவதற்கு இன் ஆல் டைரக்ஷன் எல்லா திசையிலையும் ரெண்டாவது வேவ்லெட்டு எல்லா திசையிலையும் பரவுவதற்கு இந்த முதல் வேவ் ஃப்ரண்ட்டில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் மூலமாக அமைகிறது. அதைத்தான் சொல்கிறான் வித் த ஸ்பீட் ஆஃப் த வேவ். அந்த செகண்டரி வேவ்லெட் எந்த வேகத்தில் பரவும் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த வேவ், அந்த அலையோட வேகத்தோட தான் அலை எந்த வேகத்தில் செல்கிறதோ அதே வேகத்தில் இது பரவும். இப்போ நான் உதாரணத்து படம் போட்டு காமிச்சிடுறேன்.
இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு அலை, இந்த இப்போ ஒரு கல் போடுற, இது ஒரு அலை உண்டாகுதுன்னு ஒரு அலையை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த அலையில் என்ன உண்டாகும், இந்த ஒவ்வொரு புள்ளியிலையும் வேவ் ஃப்ரண்ட் உண்டாகும். இதுதான் வேவ் ஃப்ரண்ட், ரைட்டா, பெர்பெண்டிகுலர். அப்போ ஒவ்வொரு வேவ் ஃப்ரண்ட்டில் உள்ள ஒவ்வொரு புள்ளி இங்கேருந்து இங்கே வரைக்கும், ரைட்டா, பெர்பெண்டிகுலர் டு த வேவ் தானே. அப்போது இந்த இடத்துல இந்த வேவ் ஃப்ரண்ட்டில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் செகண்டரி வேவ்லெட், செகண்டரி வேவ்லெட் அது பெர்பெண்டிகுலராக தான் இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். செகண்டரி வேவ்லெட் இப்படி அமைவதற்கு இந்த புள்ளி மூலமாக இருக்கும். இந்த ஃபஸ்ட் வேவ்லெட் இது அது எதுக்கு, இந்த அலைக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறது, ரைட்டா. அப்போது இந்த வேவ்லெட்டில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் செகண்டரி வேவ்லெட் உண்டாவதற்கு மூலமாக அமைகிறது. அப்போ இந்த புள்ளி இந்த புள்ளியில் இருந்து ஒரு செகண்டரி வேவ்லெட் இப்படி இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். இந்த ஒரு பெர்பெண்டிகுலராக தானே இது இருக்கிறது, பெர்பெண்டிகுலர் தானே இதுங்க பாரு, இந்த புள்ளியிலேருந்து போகிற பெர்பெண்டிகுலராக தானே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த புள்ளியிலேருந்து எடுத்துக்கோமே, இந்த வேவ்லெட் புள்ளி இப்படி அமையும். அப்போ எல்லாம் பெர்பெண்டிகுலராக இருக்குது எல்லா டைரக்ஷன்லையும், ஆல் டைரக்ஷன். இது செகண்டரி வேவ்லெட்ஸ், ரைட்டா. இப்போது இது எப்படி இங்கே பாருங்கள், இது செகண்டரி வேவ்லெட் ஒரு அலையை உண்டாக்கும். எப்படி என்ன போட்டு காமிக்கிறேன். இது அலை தண்ணி, ரைட்டா, இது தண்ணி, இது நான் கல் போடுறேன், இது ஒரு அலை உண்டாகுது. அப்போது இதில் என்ன செய்கிறதுனா ஃபஸ்ட்டு இது உண்டாகிறது வேவ்லெட், ரைட்டா. அப்போது இதில் ஒவ்வொரு புள்ளியும் ஒரு புள்ளி மட்டும் எடுத்துக்கிறேன், அதில் செகண்டரி வேவ்லெட் உண்டாகிறது. அப்போ இங்கே பாரு, இது ஒரு புள்ளி. அப்போ இதில் இந்த புள்ளியில் அப்போ என்ன செய்யும், இது ஒரு வேவ்லெட் உண்டாகிறது, ரைட்டா. அப்போ இந்த புள்ளி ஏதாவது ஒரு புள்ளியாக எடுத்துக்கோ, ரைட்டா. அப்போ இங்கே இது செகண்டரி வேவ்லெட் உண்டாகிறது. அப்போ இந்த செகண்டரி வேவ்லெட்டோட அவுட்டர் சைடை பூரா ஜாயின் பண்ணேன்னா, இந்த ஒரு ஜாயின் பண்ணுறேன் பாரு, அவுட்டர் சைடு ஜாயின் பண்ணேன்னா இங்கே ஒன்று இருக்கும்னா எப்படி இருக்கும், ஜாயின் பண்ணேன்னா செகண்டரி வேவ்லெட்ஸ் இதை ஜாயின் பண்ணிட்டே வந்தேன்னா இது ஒரு அலை கிடச்சிடுச்சா. செகண்டரி வேவ்லெட்ஸ் என்வெலப், அது அவுட்ரு போர்ஷன். செகண்டரி வேவ்லெட்ஸ் தானே, ஃபஸ்ட்டு வேவ்லெட்டோட ஒவ்வொரு புள்ளியும் செகண்டரி வேவ்லெட்டுக்கு மூலமாக இருக்கும். செகண்டரி வேவ்லெட் ஆல் டைரக்ஷன்லையும் ஸ்ப்ரெட் ஆகும், எல்லா டைரக்ஷன்லையும் வர எல்லா டைரக்ஷன்லையும் இது மூலமாக இருக்கும் வித் த ஸ்பீட் ஆஃப் த வேவ், அலையோட வேகத்தில். அப்போது இந்த எல்லா செகண்டரி வேவ்லெட்டோட மேல் பாக தொடுகோடுன்னு அமைத்தால், என்வெலப் போட்டால் அது ஒரு அலை மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா? அதைத்தான் நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ என்ன சொல்ல, அக்கார்டிங் டு ஹூகின்ஸ் பிரின்சிபல், ஈச் பாயிண்ட் ஆன் த வேவ் ஃப்ரண்ட், ஒவ்வொரு புள்ளியும் வேவ் ஃப்ரண்ட் அலைமுகப்பினோட ஒவ்வொரு புள்ளியும் பிஹேவ்ஸ் செயல்படுகிறது as எவ்வாறாக த சோர்ஸ் ஆஃப் செகண்டரி வேவ்லெட். சோர்ஸ்னால் மூலமாக செயல்படுகிறது. செகண்டரி வேவ்லெட் உருவாவதற்கு மூலமாக செயல்படுகிறது. செகண்டரி வேவ்லெட் எல்லா டைரக்ஷன்லையும் பரவுகிறது. ஸ்ப்ரெடிங் அவுட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் வித் த ஸ்பீட் ஆஃப் த லைட்ஸ், ரைட்டா, ஸ்பீட் ஆஃப் த வேவ், ரைட்டா. நெக்ஸ்ட்டு, தீஸ் ஆர் கால்ட் as a secondary wavelets. அந்த நம்ம சேர்க்கிறோம் இல்லையா, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா அதை தான் செகண்டரி வேவ்லெட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. The envelope of all these wavelets gives the position and shape of new wavefront at a later time. envelope-னா இப்போ நான் எல்லாத்தையும் தொடுறேன்ல, தொடுவது எல்லா செகண்டரி வேவ்லெட்ஸையும் தொட்டு கொண்டு செல்வது, அதான் the envelope to all these wavelets. இந்த எல்லா வேவ்லெட்ஸுகளும் gives the position ஒரு நிலைமை and shape of the new wavefront. நியூ வேவ்னா ஒரு புதிய வேவ் ஃப்ரண்ட் அலைமுகப்பை வழங்குகிறது. அட் லேட்டர் டைம், பிறகு நாங்கள் எல்லாத்தையும் தொடுற மாதிரி ஒரு படம் போட்டு காமிச்சோம் இல்லையா, எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு, அது ஒரு அலைமுகப்போ அலை வடிவமாக வந்துருச்சு இல்லையா, அதைத்தான் சொல்கிறோம். அந்த தொட்டுகிட்டே போகிறது, எல்லாத்தையும் தொட்டுட்டு போனது தானே. இப்போ இந்தங்க பாரு, இப்படி கல் இது இருக்கிறது. அப்போ இது ஒரு இது இப்படி இருக்குது. இது தொடுறதுக்கு தான் என்வலப், டச் பண்ணுறது, ஓவர்லேப் டச் பண்ணுறது, ரைட்டா. டச் பண்ணிட்டு போனால் இப்படியே போனால் இது ஒரு அலைமுகடு மாதிரி உண்டாயிடும், அலை செகண்டரி வேவ், ரைட்டா. அதான் சொல்கிறான், என்ன சொல்கிறான், த என்வலப் ஆஃப் ஆல் தீஸ் வேவ்லெட்ஸ். இந்த வேவ்லெட்டோட என்வலப்னா தொடுவது, மேலே தொடுவது,
கிவ்ஸ் வழங்குகிறது. த பொசிஷன் நிலைமை மற்றும் வடிவத்தை வழங்குகிறது. எதனோட நிலைமை வடிவத்தைன்னா ஆஃப் நியூ வேவ் ஃப்ரண்ட், ஒரு புதிய அலைமுகப்பை வழங்குகிறது. பிறகு பின்னாளில் ரைட்டா, பின்னாளின்னு நேரங்கள்ட்ட உடனே தான் அது. தஸ் ஹூகன்ஸ் பிரின்சிபல் எக்ஸ்பிளைன்ஸ், ஹூகனோட தத்துவங்கள் எக்ஸ்பிளைன் விவரிக்கிறது, விளக்குகிறது. இதை த ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட், அலைமுகப்பு பரவுவதை ஹூகன்ஸ் தத்துவம் விவரிக்கிறது, விளக்குகிறது ரைட்டா. அப்போ த ப்ரொபகேஷன் ஆஃப் எ ஸ்பெரிக்கல் அண்ட் பிளேன் வேவ் ஃப்ரண்ட் கேன் பி எக்ஸ்பிளைன்டு யூஸிங் ஹூகன்ஸ் பிரின்சிபல் அப்படின்ட்டா. த ப்ரொபகேஷனை பரவுதல், த ப்ரொபகேஷனை பரவுதல் ஆஃப் எ ஸ்பெரிக்கல் என்னது, கோள வடிவ மற்றும் சமதள வடிவ, கோள வடிவ சிலிண்ட்ரிக்கல் அண்டு பிளைன் 3 இருக்குது சொல்லி கொடுத்துருக்கேன். கோளம்ன்றது குறிப்பிட்ட தூரத்தில் இருந்தால், அந்த தூரம் அதிகரித்தால் சிலிண்ட்ரிக்கல், மிக மிக அதிகமான தூரத்தில் இருந்தால் பிளைன் ரைட்டா. இப்போ நல்லா பாருங்க, த ப்ரொபகேஷன் ஆஃப் எ ஸ்பெரிக்கல்னு என்னது, கோள வடிவ, ப்ரொபகேஷன்னா அலை பரவுதல் ரைட்டா, வேவ் பரவுதல். த ப்ரொபகேஷன் ஆஃப் ஸ்பெரிக்கல் அண்டு பிளேன்னா சமதளம், அது என்னது தூரத்திலிருந்து வருது அலை ரைட்டா. பிளேன் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னா ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். ஸ்பெரிக்கல்னு என்னது, ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்னு அர்த்தம். த ப்ரொபகேஷன் ஆஃப் ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட், அதாவது ஸ்பெரிக்கல்னா கோள வடிவ வேவ் அலைமுகப்புன்னு அர்த்தம். அதில் எழுதிக்கோங்க, பிடிக்கலன்னா தெரியலன்னா ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்னு எழுதிக்கோங்க. த ப்ரொபகேஷன் ஆஃப் ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் அண்ட் பிளேன் வேவ் ஃப்ரண்ட். இப்போ அவன் சிலிண்ட்ரிக்கில் விட்டுட்டான். இந்த 2 தான் இந்த தத்துவம் விளக்குகிறது ரைட்டா. கேன் பி எக்ஸ்பிளைன்னா விளக்கப்படுகிறது. எதை பயன்படுத்தி, யூஸிங் ஹூகன்ஸ் பிரின்சிபல், ஹூகனோட தத்துவத்தை பயன்படுத்தி ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் மற்றும் பிளேன் வேவ் ஃப்ரண்ட்டை விளக்கமாக சொல்லப்படுகிறது. இந்த படத்தில் அதுவும் சொல்ல போகிறான் பார்ப்போமா. லெட் வைத்துக்கொள்வோம், ஏபிபி த வேவ் ஃப்ரண்ட் அட் எ டைம் t=0. ஏன்னு சொல்லியிருந்தேன், அந்த மொதல் வேவ் ஃப்ரண்ட் உண்டாகும் போது டைம் t0, t 0வாக இருக்கும்போது உண்டாகக்கூடிய வேவ் ஃப்ரண்ட்டோட வடிவம் நம்மளுக்கு தெரிஞ்சால், நீ எந்த நேரம் கழிச்சு அதே டைம் 1 நிமிஷம் கழிச்சு அந்த வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா சொல்லிடலாம், அந்த வடிவத்தை சொல்லிடலாம். எப்போ t=0வாக இருக்கும்போது வேவ் ஃப்ரண்ட்டோட வடிவம் தெரிந்தால், அந்த டி எந்த டி 10 நிமிஷமா 20 நிமிஷமா எவ்வளோ நிமிஷம் ஆனாலும் நம்ம அந்த அலைமுகப்பு வேவ் ஃப்ரண்ட்டோட வடிவத்தை சொல்லிவிடலாம். லெட் வைத்துக்கொள்வோம், ஏபிபி த வேவ் ஃப்ரண்ட் அட் டைம் t=0. இந்த படத்தில் பாருங்கள், டைம் t=0வாக இருக்கும்போது இங்கே பாருங்க, ஏபி இதுதான் டைம் 0, t=0 இருக்கும்போது ஏபி இந்த கோடு தான் வேவ் ஃப்ரண்ட்னு வைத்துக்கொள்வோம். சரியா, இந்த கோடு வேவ் ஃப்ரண்ட் ரைட்டா. இது அலைகள் ரைட்டா, இது அலைகளுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது ரைட்டா. இதுதானே வேவ். அலை இப்படி செஞ்சு செல்லுதுன்னா இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறது தான் இது அலை முகப்பு ரைட்டா, வேவ் ஃப்ரண்ட். அப்போ நல்லா பாருங்கள் என்ன போட்டிருக்கான்னு பாருங்கள். எங்கே போட்டிருக்கான், இந்த ப்ரொபகேஷன் ஆஃப் ஸ்பெரிக்கல் போட்டாச்சு. அந்த படம் பார்த்துக்கோங்க. லெட் ஏபி, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏபி த வேவ் ஃப்ரண்ட் அட் எ டைம் t=0. டி டைம் 0வாக இருக்கும்போது ஏலேருந்து பி அந்த கோடு என்னது, அதை வேவ் ஃப்ரண்ட்டாக எடுத்துக்கொள்வோம் ரைட்டா. அப்போது அக்கார்டிங் டு ஹூகன்ஸ் பிரின்சிபல், ஹூகன் தத்துவத்தின் பிரகாரம் எவ்வரி பாயிண்ட் ஆன் ஏபி ஆக்ட்ஸ் எஸ் எ சோர்ஸ் ஆஃப் செகண்டரி வேவ்லென்த். ஹூகன் தத்துவம் தான் சொல்லுது, according to Huygens principle, every point of the wavelet will be the source of the secondary wavelet. இதான Huygens தத்துவம் சொல்லுது, அதான் சொல்கிறான். நல்லா பாருங்கள், according to the Huygens principle, every point on AB, ABயில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் எவ்வாறாக செயல்படுகிறது, acts as a செயல்படுகிறது, source மூலமாக செயல்படுகிறது. யாருக்கு, for secondary waveletக்கு செயல்படுகிறது, for secondary wavelet. அது எப்படி ட்ராவல் பண்ணுது, விச் செகண்டரி வேவ்லெட் குறிக்குது, விச் ட்ராவல் வித் த ஸ்பீட் ஆஃப் த வேவ். அந்த செகண்டரி வேவ்லெட் எவ்வளவு வேகத்தில் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா, ஸ்பீட் ஆஃப் த வேவ், அலையின் வேகத்தில் செல்லும் செகண்டரி வேவ்லெட் அப்படிங்கிறான். அப்போ ஸ்பீட் ஆஃப் லைட் = c இன் வேக்கம், c = 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 3 × 10⁸
என்ற வேகத்தில் செல்லும். லைட் வெலாசிட்டி ஆஃப் த லைட் அப்படின்னு சொல்லுவாங்க, வெளிச்சம். ரைட்டா? இப்போ நல்லா கவனிங்க, இந்த நானே போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இது அலை. சரியா? அலைக்கு பெர்பெண்டிகுலராக வர்றது தான் என்னது, அலை முகப்பு. சரியா? இது அலை முகப்பு. ரைட்டா? பெர்பெண்டிகுலர். வேவ் ஃப்ரண்ட் இஸ் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு த வேவ், டைரக்ஷன் ஆஃப் த வேவ் ப்ரொபகேஷன், அல்லது ரே டைரக்ஷன் ஆஃப் த ரே ப்ரொபகேஷன். ரைட்டா? அதுக்கு பெர்பெண்டிகுலர், வேவ் ஃப்ரண்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த வேவ் டைரக்ஷன் அண்டு ரே டைரக்ஷன்ஸ். ரைட்டா? அப்போ இங்கே பாருங்கள், இது ரே அப்படின்னா இந்த ஏபின்றது பெர்பெண்டிகுலர் டு த ரே. சரியா? ஒன்று. ரெண்டாவது, அவன் என்ன சொன்னான், ஃபஸ்ட்டு வேவ் ஃப்ரண்ட்டில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் இஸ் த சோர்ஸ் ஃபார் த செகண்டரி வேவ்லெட்ஸ். சொன்னா செகண்டரி வேவ்லெட்டுக்கு மூலமாக அமையும். ஏன்னா வேவ் ஃப்ரண்ட்டில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும், அந்த புள்ளி இந்த பாரு, உதாரணத்துக்கு இதுதான் ஏ பி, இது ஒரு வேவ் ஃப்ரண்ட். இந்த வேவ் ஃப்ரண்ட்டில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் செகண்டரி வேவ்லெட் உண்டாவதற்கு மூலமாக அமையும். உதாரணத்துக்கு இந்த பி என்ற புள்ளி எடுத்துக்கிறோம். இது என்ன செய்யும், இப்படி இருக்குது செகண்டரி வேவ்லெட். அப்போ இதற்கு பெர்பெண்டிகுலராக 4 திசையிலையும் இது உண்டாகுது. இது செகண்டரி வேவ்லெட். இந்த பாரு, இது செகண்டரி வேவ்லெட். இப்போ கியூன்ற புள்ளியில் உண்டாகிறது, இது ஒரு செகண்டரி வேவ்லெட். இது ஆர் என்ற புள்ளியில் உண்டாகுது, இது செகண்டரி வேவ்லெட். அப்போ இந்த செகண்டரி வேவ்லெட்டோட மேல் பாகத்தை தொடுற மாதிரி ஒரு கோடு வரைஞ்சா இது ஒரு அலை மாதிரி ஆயிடும். அதுதான். அப்போ இந்த செகண்டரி வேவ்லெட் ஸ்ப்ரெட்டிங் இன் ஆல் டைரக்ஷன்ஸ், ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா, எவ்வாறாக ஆல் டைரக்ஷன்ஸ் வித் த ஸ்பீட் ஆஃப் த வேவ். அலையோட வேகத்தில் எல்லா தூரங்களிலும் அந்த செகண்டரி வேவ்லெட்ஸ் செல்லும் என்று சொல்லுகிறார். ரைட்டா? ஹூகன்ஸ் தத்துவம் சொல்லுகிறது. ரைட்டா? இதை பாருங்க. சரி, நெக்ஸ்ட் பார்ப்போமா? நல்லா பாருங்கள். லெட் ஏபி பி த வேவ் ஃப்ரண்ட் அட் டைம் t = 0. அப்போ அக்கார்டிங் டு ஹூகன்ஸ் பிரின்சிபல் ஈச் பாயிண்ட் ஆன் ஏபி, அந்த ஏபியில் உள்ள எல்லா புள்ளிகளும் ஆக்ட்ஸ் எஸ் ஏ சோர்ஸ் ஃபார் த, எதற்கு சோர்ஸ் மூலமாக செயல்படுகிறது, ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் செகண்டரி வேவ்லெட்ஸ். சோர்ஸ் ஆஃப் செகண்டரி வேவ்லெட்ஸ். அந்த செகண்டரி வேவ்லெட்ஸ் எவ்வளோ வேகத்தில் ட்ராவல் ஆகும், எல்லா டைரக்ஷன்லையும், விச் ட்ராவல் வித் த ஸ்பீட் ஆஃப் த வேவ். அதாவது இன் ஆல் டைரக்ஷன்ஸ்னு போடலாம். ரைட்டா? வித் த ஸ்பீட் ஆஃப் த வேவ். வேவோட ஸ்பீட் என்னது, c = 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். ரைட்டா? சார், நெக்ஸ்ட், டு ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த வேவ் ஃப்ரண்ட் அட் ஏ டைம் t. இப்போ தான் சொல்கிறோம், t = 0 இருக்கும்போது நம்மளுக்கு வேவ் ஃப்ரண்ட்டோட வடிவம் தெரிஞ்சால் நம்ம எந்த டயத்தில் அந்த வேவ் ஃப்ரண்ட்டோட வடிவம் என்ன, t கூட வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா 10 நிமிஷம் கழிச்சு எவ்வளோனா 10 மினிட், 10 டீக்கு பதில் 10 போட்டீங்கன்னா அதனோட ஷேப் வந்துடும். ரைட்டா? டு ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த வேவ் ஃப்ரண்ட் ஆஃப்டர் டைம் t. டு ஃபைண்டாக கண்டுபிடிக்கணும் த பொசிஷன், நிலைமையை, நிலைமையை கண்டுபிடிக்கணும். எதை, ஆஃப் த வேவ் ஃப்ரண்ட்டோட நிலை எவ்வாறாக இருக்குது ஆஃப்டர் டைம் t. ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து வேவ் ஃப்ரண்ட்டோட நிலை எவ்வாறாக இருக்கிறது என்று பார்த்தால், சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஈக்குவல் டு த ct. சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் இந்த சர்க்கிளோட ரேடியஸ், சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு சிடி. சிடிக்கு அந்த சர்க்கிள் இந்த சிடின்னு என்னது, அதாவது வேவோட ஸ்பீடு, டீன்னு என்னது நேரம். வேவோட ஸ்பீடு தான் நமக்கு தெரியும், 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்டு. டீ அவன் கொடுத்துட்றான், 10 நிமிஷம் கழிச்சு என்னன்னு சொன்னால் நம்ம ரெண்டையும் பெருக்குனா வந்துடும். அது என்னவாக இருக்கும்னா, இந்த சிடி என்பது என்னன்னா, த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஈக்குவல் டு த சிடின்றான். இங்கே பாருங்க, இந்த இருக்குல்ல சர்க்கிள், இந்த பி இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா,
இந்த பி, இந்த பின்ற புள்ளி ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன், இதனோட ரேடியஸ் தானே, இந்த ரேடியஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் எது, சிடி என்பது. ரைட்டா? ஆஃப்டர் டைம் இந்த ரேடியஸ்க்கு இப்போ அதிகமான இது இருந்தால் அதிகமான நேரம் எடுத்தால் இவ்வளோ பெருசாக இருக்கும். அப்போ சி டைம் கூடிடுச்சு இல்லையா? சி காமன் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ரைட்டா? ஸ்பீட் ஆஃப் த லைட் அல்லது வேவ். ரைட்டா? ஆனால் டைம் கூடிடுது, அப்போ வேவோட ஷேப் பெருசாகிடும். அப்போ அதை இட்ஸ் ரேடியஸ், இந்த சர்க்கிள் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் சமமாக இருக்கிறது எதற்கு, சிடிக்கு சமமாக இருக்கிறது. சரியா? The circle of radius equal to CT as drawn with points P, Q, R. as drawn வரையப்பட்டுள்ளது. P, Q, R என்ற புள்ளிகளில் வரையப்பட்டுள்ள சர்க்கிள் வட்டங்களின் ரேடியஸுக்கு சமமாக சிடி இருக்கிறது. ரைட்டா? எக்ஸட்ரா. இது மாதிரி பல புள்ளிகள் வரையலாம். எது, நான் உதாரணத்துக்கு 3 காமிச்சிருக்கான். அந்த ஏபியில் உள்ள ஈச் அண்ட் எவ்வரி பாயிண்ட் வில் ஆக்ட் as a source for the secondary wavelets to protection of the secondary wavelets. ரைட்டா? நல்ல கவனமாக இருக்கணும். அப்போ நெக்ஸ்ட்டு, the forward envelope or அல்லது tangent of a dash b dash of small circles is the new wavefront at that instant time. நல்லா பார்த்துக்கோ, ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த என்வலப், அந்த சர்க்கிளோட மேல் பாகத்தை தொட்டுக்கொண்டு ஒரு கோடு வரைந்தால் அதை என்வலப்னு சொல்லுவாங்க. என்வலப்னு என்னது, மூடு கவர்னு சொல்லுவாங்க. இங்கே மூடுறது தானே, இதை நம்ம தொட்டுக்கொண்டு ஒரு லைனை வரைந்தால் அதுதான் சொல்கிறான். த ஃபார்வேர்டு நல்லா பாரு, த ஃபார்வேர்டு என்வலப் அல்லது டேஞ்சன்ட் ஏ டேஷ் பே. டேஞ்சன்ட்னா தொடுகோடு, தொடுகோடு வரைந்தால், சர்க்கிளை தொடும்படி கோடு வரைந்தால் அது என்னவா இருக்குது, ஏ டேஷ் பி டேஷாக இருக்கிறதா? எல்லா சர்க்கிளின் மேற்பாகத்தை தொடுமாறி ஒரு டேஞ்சன்ட் வரைந்தால், தொடுகோடு வரைந்தால் அது என்னது, ஏ டேஷ் பி டேஷ். ரைட்டா? அதுதான், அது ஒரு புதிய அலையை உண்டாக்குகிறது. ரைட்டா? அல்லது நீ டேஞ்சன்ட் எழுதலைன்னா அப்படியே ஃபார்வேர்டு என்வலப்னு இருக்கலாம். ஃபார்வேர்டா தொட்டுக்கொண்டு செல்லும், மேலோட்டமாக மேலே தொட்டுக்கொண்டு செல்லும் கோடுன்னு அர்த்தம். ஃபார்வேர்டு என்வலப் ஆர் அல்லது டேஞ்சன்ட் தொடுகோடு ஏ டேஷ் பி ஆஃப் ஸ்மால் சர்க்கிள், இந்த சின்ன சின்ன சர்க்கிளோட தொடுகோடு ஈஸ் இருக்கிறது. எவ்வாறுங்க, நியூ வேவ் ஃப்ரண்ட், அது புதிய ஒரு வேவ் ஃப்ரண்ட்டாக இருக்கிறது. அட் இன்ஸ்டன்ட் டைம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில். ரைட்டா? அது போகிறோம், இன்ஸ்டன்ட் டைம் போனோம், ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் தானே இந்த அலைவடிவம் உண்டாகிறது ஏ டேஷ் பி. அப்போ the wave front A dash B will be a spherical wave front. இந்த இது குறிப்பிட்ட தூரம் தான், அதனால இது ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். இன்னும் தூரம் அதிகமாக இருந்தால் சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட், ஏகப்பட்ட தூரம் இருந்தால் பிளேன் வேவ் ஃப்ரண்ட். ரைட்டா? அப்போது the wave front A dash B will be a spherical wave front from a point object அப்படின்றான். இந்த A dash Bன்றது ஒரு ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டாக இருக்கிறது ஃப்ரம் பாயிண்ட், அந்த புள்ளியிலிருந்து. ஃப்ரம் a point object, ஆப்ஜெக்ட் என்னது, ஆப்ஜெக்ட் என்ற புள்ளி, ஆப்ஜெக்ட் தான் சோர்ஸ், ஃப்ரம் த சோர்ஸ் பாயிண்ட்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ விச் இஸ் அட் ஏ ஃபைனைட் டிஸ்டன்ஸ், ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் ஸ்பெரிக்கல். எக்ஸ்டெண்டட் ஃபைனைட் டிஸ்டன்ஸ்னா சிலிண்ட்ரிக்கல், இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்னது பிளேன். ரைட்டா? அப்போ விச் இஸ் அட் ஏ ஃபைனைட் டிஸ்டன்ஸ் as shown in figure 7.3a. இந்த 7.3a காண்பிக்கப்பட்டுள்ள பிரகாரம். அண்டு இட் இஸ் எ பிளேன் வேவ் ஃப்ரண்ட், இது பிளேன் சமதள வேவ் ஃப்ரண்ட், அலைமுகப்பாக இருக்கிறது. ரைட்டா? எப்போ இது இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸாக இருக்கும்போது. ரைட்டா? எது, சோர்ஸ் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸாக இருந்தால், இஃப் த சோர்ஸ் ஆஃப் லைட் இஸ் அட் ஏ லார்ஜ் டிஸ்டன்ஸ், அதிகமான தூரத்தில் இருந்தால் சோர்ஸ் ஆஃப் லைட் அது அலைமுகப்பு எவ்வாறாக இருக்கும், இஸ் எ பிளேனாக இருக்கும். வேவ் ஃப்ரண்ட் இஸ் பிளேன் அப்படின்றான். as shown in figure 7.3b. ரைட்டா? கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிஞ்சு போயிடும். ரைட்டா? திஸ் இஸ் there is one shortcoming of the above Huygens constructions for propagation of a wave front அப்படின்றான். நல்லா பாரு, ஷார்ட்கமிங்னா குறைபாடுன்னு அர்த்தம். ஷார்ட்கமிங் மீன்ஸ் இஸ் குறைபாடு இருக்கிறது. இந்த ஹூகன்ஸ் தத்துவத்தில் ஒரு சிறிய குறைபாடு இருக்கிறதுன்னு சொல்கிறான். அது என்ன குறைபாடுன்னு பார்ப்பான். there is அங்கேனா இங்கே ஹூகன்ஸ் தத்துவத்தில் there is one shortcoming, ஒரு குறைபாடு இருக்கிறது. எங்கே, இந்த எபோவ் மேலே சொல்லப்பட்டுள்ள ஹூகன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஹூகன்ஸோட அமைப்பில் ஒரு குறைபாடு இருக்கிறது. ஹூகன்ஸ் குறைபாடு இந்த தத்துவம் என்ன சொல்கிறது,
ஃபார் ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட். அலைமுகப்பு பரவும் போது ஹூகன்ஸ் அலைமுகப்பு பரவுதலை பற்றி ஹூகன்ஸ் தத்துவம் சொல்லுவதில் ஒரு குறைபாடு இருக்கிறது என்று சொல்கிறோம். அது என்ன குறைபாடுன்னு பார்ப்போம். இட் குட் நாட் எக்ஸ்பிளைன் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் த பேக்வேர்டு வேவ் அப்படின்றான், விச் ஆல்சோ அரைசஸ் இன் த எபோவ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றான். இட் குட் நாட் இந்த ஹூகன்ஸ் தத்துவம் வந்து அலை பின்னோக்கி வருவதை சொல்லவில்லை அப்படின்றான். நல்லா பாரு, இட் குட் நாட் எக்ஸ்பிளைன், இது விவரிக்கவில்லை. ரைட்டா? எது இட் எதை குறிக்க? ஹூகன்ஸ் தத்துவத்தை குறிக்கிறது. எதா? த ஆப்ஷன்ஸ் ஆஃப் பேக்வேர்டு வேவ். ஆப்ஷன்ஸ் என்னது? பேக்வேர்டு வேவ்னா பின்னோக்கி வரும் அலையை விட்டு விடுகிறது. ஆப்ஷன்ஸ் விட்டு விடுகிறது, விவரிக்காமல் விட்டு விடுகிறது. அதை சொல்லலை. ஆப்ஷன்ஸ் ஆஃப் பேக்வேர்டு வேவ். பேக்வேர்டு பின்னோக்கி வரும் அலையை விவரிக்காமல் விட்டு விடுகிறது. ஆப்ஷன்ஸ் விட்டு விடுகிறது, விவரிக்காமல், நாட் எக்ஸ்பிளைன், விவரிக்காமல் விட்டு விடுகிறது அப்படின்றான். இப்போ ஒரு அலை வேவ் ஃப்ரண்ட் இப்படி போகிறதுப்பா. இது எனக்கு பாருங்கள், இது அலை, இது ரே, இது வேவ், இது ரே. அப்போ என்னது? இது என்ன செய்கிறது? இது என்னது? இது வந்து வேவ் ஃப்ரண்ட் பெர்பெண்டிகுலர் போயிட்டு இப்படி வருது இல்லை, போகிறது தான் சொல்கிறாருன்றா, திரும்பி வர்றதை சொல்ல மாட்டேங்கிறான். பேக்வேர்டு வேவ் இஸ் நாட் எக்ஸ்பிளைன்டு அப்படின்றான். திரும்பி வருதில்லை, போய் திரும்பி வந்து திரும்பி போய் இப்படி தானே போகுது. அப்போ இதை சொல்லவில்லை, திரும்பி வருவதை சொல்லவில்லை, பேக்வேர்டு வேவை சொல்லவில்லைன்னு சொல்கிறான். அப்போ இட் குட் நாட் எக்ஸ்பிளைன், இது விவரிக்கவில்லை. இது எதை? த ஆப்சன்ஸ் ஆஃப் த பேக்வேர்டு வேவ். பேக்வேர்டு வேவ் விட்டு விட்டு சொல்லவில்லை. ரைட்டா? அப்போ விச் ஆல்சோ எரேசஸ் இன் த எபோவ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது வந்து எதில் இருக்குது? இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. விச் ஆல்சோ எரேஸ்னு எழுப்பப்படுகிறது. எங்கே? இந்த எபோவ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எபோவ் ஹூகன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஹூகனோட அமைப்பில் இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. அக்கார்டிங் டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தியரி. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தியரி பிரகாரம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தியரி பிறந்தால் இது நடக்குது. ரைட்டா? அக்கார்டிங் டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தியரி த பேக்வேர்டு வேவ் இஸ் ரூல்ட் அவுட் இன்ஹெரண்ட்லி அப்படின்ட்டான். பேக்வேர்டு வேவ் பின்னோக்கி வர வேண்டிய அலைகள் வெளியே, எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியில் வந்து பின்னோக்கி வரும் அலைகளை வெளியேற்றப்படுகிறது. அதை சொல்லவில்லை, அதுலேயும் சொல்லலை. எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரிலையும் சொல்லவில்லை. அதான் சொல்ல, அக்கார்டிங் டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி, எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி பிரகாரம் த பேக்வேர்டு வேவ், அதை பின்னோக்கி வரும் அலை இஸ் ரூல்ட் அவுட். ரூல்ட் அவுட்னா எடுக்கப்பட்டு விட்டது, அது சொல்லப்படவில்லை. எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி சொல்லப்பட இன்ஹெரண்ட்லி. இன்ஹெரண்ட்லினா இப்போ இன்ஹெரண்ட்லி என்னதுன்னா, அப்போ சாதாரணமாக ஒப்புக்கொள்ளும்படி, ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் விட்டுவிடப்படுகிறது. எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரிலையும் ரூல்ட் அவுட்னா விட்டுவிடப்பட்டது. எனவே பின்னோக்கி வரும் அலை ஏற்றுக்கொள்ளும்படியாக விட்டுவிடப்பட்டது. அப்புறம் அங்கேயும் விட்டாங்க. ரைட்டா? அப்போ ஹவவர் இருப்பினும் ஹூகன்ஸ் பிரின்சிபல் இஸ் குட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் கன்ஸ்ட்ரக்ஷன். ஹூகனோட தியரம் வந்து ஒரு நல்ல டயக்ராமேட்டிக் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு வடிவியல் அமைப்பை கொண்டுள்ளது. விச் எக்ஸ்பிளைன்ஸ் த ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட். இது விவரிக்கிறது, விளக்குகிறது. எதை அப்படின்னா, த ப்ரொபகேஷன் பரவுதல் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட், அலைமுகப்பு பரவுவதை இவை ஹூகன்ஸ் பிரின்சிபல் இஸ் எக்ஸ்பிளைன், விவரிக்கிறது. ரைட்டா? நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் லா ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் அண்டு ஹூகன்ஸ் பிரின்சிபல்ஸ். இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.